முத்துப்பழம்பதி, போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டையில் நடைபெற்று வரக்கூடிய மருத்துவர் போராட்டத்தினால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? புறநோயாளிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கும்படியான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பூங்குழலி கொல்கத்தா முதுநிலை மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில தான் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகள், அதாவது மருத்துவ மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க கைகளில் பதாகைகள் ஏந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்ப இரத்த கரைபடிந்த மருத்துவ உடை, அதே போல மூச்சை காக்கும் மருத்துவரின் மூச்சை அடக்குவதா உள்ளிட்ட தங்களது வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பதாகைகள் ஏந்திய போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால அந்த புற நோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரத்துக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் என ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் சிகிச்சை அளிக்காம அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களோட போராட்டத்தின் நோக்கம் குறித்து அங்க மருத்துவமான ஒருத்தர் கேட்போம். இப்போ சார், உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? அரசு உங்களுக்கு என்ன பண்ணணும்? இதுல என்ன மாதிரியான நீதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது மேற்கு வங்கத்தில் அந்த 9ஆம் தேதி சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட நெஞ்சகத்துறை முதுகலை மருத்துவ மாணவி அவர்களின் இறப்புக்கு நீதி வேண்டும் என்கிறதான் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. மேலும் இந்த கோரிக்கையோடு சேர்த்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முறையான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பிறகு அனைத்து இந்தியா முழுவதும் உள்ள பெண் மருத்துவர்கள் மிகவும் ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளான சூழல் இருக்கின்றார்கள். அவர்கள் பணியாற்றுவதற்கான முறையான நம்பகத்தன்மை இல்லாத சூழலில், ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அரசாங்கம் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முறையான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் அதிகப்படுத்த வேண்டும். முறையான சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இதில் நீதி விசாரணை வேண்டும் என்பதும், மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்ற சிறப்பு ஒரு சட்டம் இயற்றி மருத்துவமனையை மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மண்டலமாக அறிவித்து பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெற்றோர்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக தொடர்ந்து 1 வார காலத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய அனைத்து மாணவர்களுக்காகவும் நாங்கள் உடனிருக்கிறோம் என்பதை ஒருமித்த கருத்துடன் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூங்கோழி, அந்த மருத்துவ மாணவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கொல்கத்தா மாணவிக்கு நீதி வேண்டும், அதே போல ஒட்டுமொத்தமான மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட காரணங்களை வலியுறுத்தி தான் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இங்க மருத்துவர்கள் மட்டுமல்லாது மருத்துவ மாணவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. புறநோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரத்திற்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அங்கே சிகிச்சை அளிக்கப்படல. மற்றபடி அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து வழக்கம் போல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.